ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் களைப்பெல்லாம் தீர்ந்துருச்சா? ஓகேங்க, நல்லாவே ரெஸ்ட்டு நானுமே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாவோ, இல்லை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அப்போ தான் நான் ஏதாவது இலவச விதைகள் பகிர்றேன் அப்படின்னா அந்த செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே இது பண்ணலாம். இல்லாட்டி என்ன சீடு என்ன ஏதுன்னு நீங்கள் உட்காந்து என்கிட்ட ஒவ்வொரு விவரமாக கேட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்களாகவே தெரிஞ்சுட்டு நீங்கள் எனக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் தான் இன்றைக்குமே. எப்போவுமே மேக்ஸிமம் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கேள்விகளுக்கான பதில் தான் முதல் வீடியோவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்டாங்க, எனக்கு சாமந்தி செடியில் ஒரு மாதிரி பூக்கள் எல்லாம் வெளிரி போகுது, ரோஸில் கூட அந்த மாதிரி தான், அதோடைய நிறத்தில் இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சாமந்தி செடியினுடைய இலைகள் இந்த மாதிரி நல்ல ஒரு கரும்பச்சையில் இருக்கும் பார்த்தீங்களா. மொட்டுக்கள் இப்போ தான் நமக்கு வராங்க, என்னன்னு தெரியல, லேட்டாக தான் நம்ம வச்சோம், அதனால் இப்போ தான் மொட்டுக்கள் வந்திருக்காங்க. இனி கொஞ்சம் நல்ல பூக்க ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. இதுதான் ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சரியான பாட்டிங் மிக்ஸ் போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக தொழு உரம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் வேறு ஈஸியாக போகக்கூடியது தான். ஆனால் என்னென்னா, நிறைய நாற்றுக்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குமா, அதனால் ஒன்று மணல் அல்லது எம்சன், அப்படி இல்லைன்னா தேங்காய் நார், இந்த மூணில் ஒன்று நம்ம அதில் சமபங்கு கலந்துருக்கோமா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்க இறுக்கமான மண்கலவை இருந்தாலும் அந்த மாதிரி நீரை ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிட்டு வேர் கீழே போகாத அளவுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சத்துக்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா? தொழு உரம் கொடுங்க. அது ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தொழு உரம் கொடுங்க. அப்படி 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா கூட போதுங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அது ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, சாமந்தியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் வேணுங்க. ஸோ ஃபுல் வெயிலில் வச்சோன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக அது இருக்கும். பூக்களுமே நல்லா அதனுடைய ஒரிஜினல் கலரில் பூக்கும். இதில் நான் தப்பு பண்ண ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இந்த இலை எப்படி நல்லா கரும்பச்சையாக இருக்குது, எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது நல்ல மொட்டை வெயிலில் நடுவில் வச்சுருக்கேங்க. சரிங்களா? இன்னொரு சாமந்தி செடி எனக்கு ஒரு சகோதரி கொடுத்தாங்களா. எனக்கு அப்போதைக்கு வைக்கிறதுக்கு இடம் கரெக்டான பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு மரத்தோடைய நிழலில் ஒரு தொட்டி இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு அதை தழுத்து வரட்டும், வேறு ஒரு தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போய் நட்டு வச்சேன். அதுக்கு வெயில் முழுமையாக கிடைக்கல. இலைகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இதுலேயும் மொட்டுக்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனால் பூக்கக்கூடிய கரெக்டான காலம் கூட இந்த மொட்டுக்களுடைய கலரெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா, கரிஞ்சு போன மாதிரி இருக்குது. அது மாதிரி இலைகளுடைய கலருமே மாறிட்டு. ஸோ இவங்களுக்கு முழுமையான வெயில் தேவை. இந்த வெயில் படாத இடங்களெல்லாம் இலைகளும் மொட்டுக்களும் கலர் சேஞ்ச் ஆகிறாங்க. அது ஒரு விஷயம். அதனால் நல்ல வெயிலில் வச்சுருக்கீங்களா? ஏன்னா பூக்கக்கூடிய செடிகள் எல்லாமே ஓரளவு வெயிலில் இருக்கணும். ஆனால் ரோஸ் செமி சாடரில் தான் இருக்கணும். இந்த சாமந்தியெல்லாம் கொஞ்சம் வெயில் பட்டாதான் அது பூக்கள் கரெக்டான நிறத்தில் பூக்கும். அதே நேரம் உரங்களும் சரியாக கொடுத்துட்டு வரணும். அது ஒரு காரணம். ரெண்டாவது, நல்ல ஒரு பெரிய தொட்டியில் வைங்க. அகலமான தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் நிறைய பக்க கண்கள் விடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நான் பக்க கண்கள் விடுற மாதிரி வைக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை அப்போதைக்கு இல்லாதனால குட்டியாக ஒரு தொட்டியில் வச்சுட்டேங்க. அதாவது ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நைட்டோட நைட்டாக நட்டு விட்டுட்டேன். ஸோ என்ன கலர் ஏதெல்லாம் நமக்கு தெரியாது. இதில் நான் கற்றுக்கிட்ட 2 விஷயத்தை தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக சொல்லியிருக்கேன். ஒன்று வெயிலில் வச்சேன், இன்னொன்று மரத்தினுடைய நிழலில் செமி சாடலில் வச்சேன். மற்றபடி உரங்கள் எல்லாம் ஓகே தான். அந்த மாதிரி இருந்ததுனால இந்த செடி நமக்கு கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்குது. அதனுடைய பூக்களுமே ஒரு மாதிரி இருக்காங்க. சரிங்களா? ஸோ சத்துக்கள் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு வெயில் அதுக்கு ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் சரியான உரம், மண் கலவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வெள்ளரி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது நல்ல வெயில் தேவைப்படுற செடியை வெயிலில் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லை வெயில் தேவைப்படாத செடினா செமிசைடரில் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த 2 காரணத்துக்குமே வந்து அந்த பூக்கள் வெள்ளரி போகிறது, இலைகள் வந்து பழுப்படைகிறது, இது 2 காரணமாக இருக்கும். 2வது, ஒரு சில செடிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வாட்டரிங்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, அப்போவும் இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். ஸோ அந்த 3 காரணங்களில் எந்த காரணம் உங்களுடையது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் தோட்டத்தில் பார்த்துட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பூக்கள் நல்ல பிரைட்டாக அழகாக பூக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ சரியாக அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தோட்டமும் ரொம்ப அழகாக பசுமையாக கலர்ஃபுல்லாக சூப்பராகவே மாறியிருப்பாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. சரிங்களா? நான் என்னை மாற்றிக்கிறதுக்கும் நான் என்னை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த வார்த்தைகள் ரொம்பவே முக்கியங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.